இந்த கான்செப்ட் பில்டர் கிளாஸ் 1ல நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் மோல் கான்செப்ட். ஸோ மோல் கான்செப்ட்னா மோல்னா என்ன அண்ட் அதை எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஷின்ஸ் நம்ம வேறு வீடியோஸில் பார்ப்போம். இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செஷன். ஸோ மோல் கான்செப்டை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டசன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டே டு டே லைஃப்பில். ஆர்எல்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க டசன் அப்படிங்கிற ஒரு வேர்டை. ஸோ டசன் அப்படிங்கிற வேர்டு என்ன மீனிங்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு 12 திங்ஸ் இருக்குது. இதில் ஒரு 12 பால்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 12 திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கலெக்டிவாக ஒவ்வொரு டைமும் 12ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் 1 டசன் ஆஃப் பால் அப்படின்னு நான் சொல்லலாம். சரியா? ஸோ இஃப் ஐ ஹாவ் எனி திங் 12 கவுண்ட்ஸ், 12 திங்ஸ் இருந்துச்சுன்னா ஐ கேன் சே தட் இட் இஸ் 1 டசன். இது நமக்கு ஃபிக்ஸ்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்கேஸ் என்கிட்ட 12 திங்ஸ் 6 திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லலாம்? ஹாஃப் டசன்னு சொல்லலாம். லைக்வைஸ் 24 திங்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை என்ன சொல்லலாம்? சிம்பிளாக 2 டசன்னு சொல்லலாம். ஸோ டசனோட யூஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்ஸும் ஒரு பெரிய வேல்யூ சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஷார்டன் பண்ணி சொல்கிறது தான் டசனோட யூஸு. ஸோ அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் 6.023 இன்ட்டு 10^23 திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் கேன் பி எனி திங். 6.023 இன்ட்டு 10^23 எக்ஸாம்பிளுக்கு திங்ஸ் வேணாம், பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இஃப் யூ ஹேவ் 6.023 இன்ட்டு 10^23 பென்ஸ், உங்ககிட்ட 6.023 10^23 பென்ஸ் இருந்துச்சுன்னா அதை கலெக்டிவாக என்ன சொல்லலாம்னா, என்கிட்ட 1 mole ஆஃப் பென் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 mole இஸ் ரிலேட்டட் டு திஸ் வேல்யூ 6.023 இன்ட்டு 10^23 அப்படிங்கிற வேல்யூவோட அது என்ன ஆகுதுன்னா சிங்க் ஆகுது. ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் பென்ஸ் மட்டும் இல்லை, எனி திங் 6.023 இன்ட்டு 10^23 சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் கலெக்டிவாக என்ன சொல்லலாம்? என்கிட்ட 1 mole ஆஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம டசனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட 3.015 இன்ட்டு 10^23 மொபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கலெக்டிவாக நான் ஒவ்வொரு டைமும் 3.015 இன்ட்டு 10^23 மொபைல்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு ஒரு கம்பெனியில், சாம்சங்கில் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கேன் சிம்பிளி சே தட் half moles ஆஃப் மொபைல் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது 6.023 இன்ட்டு 10^23 எந்த திங்ஸ் இருந்தாலும் அதுக்கு பேர் 1 mole. அதில் 1 mole இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, நமக்கு மற்ற யூனிட்ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் நமக்கு ஃபெமிலியர், லிட்டர் நமக்கு ஃபெமிலியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு மீட்டர் நமக்கு ஃபெமிலியர். இந்த மாதிரி ஃபெமிலியரான நிறைய யூனிட்ஸ் இருக்கும்போது இந்த மோல் அப்படிங்கிற ஒரு யூனிட் மட்டும் ஏன் நமக்கு ஃபெமிலியராக இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வேல்யூஸை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள் 12 திங்ஸ் நம்ம வீட்டில் எதையாச்சும் ஒன்று 12 திங்ஸ் சொல்லலாம். ஒரு 12 பென் சொல்லலாம், 12 சைக்கிள்ஸ் சொல்லலாம், ஒரு 12 ட்ரம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி திங் வி கேன் சே 12 திங்ஸ் ஈஸியாக நம்மக்கிட்ட கிடச்சிடும். ஆனால் 6.023 இன்ட்டு 10^23 அப்படிங்கிற அமௌண்ட்டில் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வேல்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பவர் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 இருக்கா. ஸோ இதை 6.023 அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக நான் அந்த ஜீரோஸை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 6023000000 ஒரு 20 ஜீரோ போடணும். அவ்வளோ பெரிய வேல்யூ தான் 6.023 10^23. அவ்வளோ பெருசுக்கு நம்ம கிட்ட கவுண்டபிளாக எதுவுமே இல்லை. ஆனால் கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி மாலிகல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இவங்களெல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம மோல்ஸை யூஸ் பண்ணலாம். அதனால தான் கெமிஸ்ட்ரியில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த யூனிட் இருக்குது. சரியா? எப்படி 12 திங்ஸ் இருந்தால் டசன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 6.023 இன்ட்டு 10^23 எது இருந்தாலும் அதை நம்ம 1 mole அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மோல் கான்செப்டோட பேசிக் கான்செப்ட். வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? மோல் பற்றின எக்ஸ்பிளனேஷனில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, என்கிட்ட 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று என்கிட்ட 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எத்தனை திங்ஸ் இருக்கும், எத்தனை மேட்டர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.023 இன்ட்டு 10^23 மேட்டர்ஸ் இருக்கும். சரியா? என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இவ்வளோ என்டிட்டிஸ் இருக்கும். 6.023 into 10 power 23 என்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஐ கேன் சே தட் ஐ ஹாவ் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த என்டிட்டிஸ் இருக்கிறது எவ்வளோ, இன்கேஸ் இது வந்து எவ்வளோ மாஸ் இருக்கும், இது எவ்வளோ மாஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் இது அட்டாமிக் மாஸ்க்கோ இல்லை மாலிகுலர் மாஸ்க்கோ ஈக்குவலாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? இது அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்கும்? நான் எடுத்துக்கிட்டது மாலிகுல். ஸோ மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 power 23 H2 மாலிகுல்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சரியா? ரைட்டு. இதோட மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம். ஸோ 6.023 into 10 power 23 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை எடுத்து நீங்கள் வெயிட் மிஷினில் வெயிட் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் 2 கிராம் இந்த வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மோல்க்கும் இந்த நம்பர்ஸ்க்கும் அண்ட் மாஸ்க்குமான ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இங்கே கொடுத்துருக்கத பாருங்க. 1 mole ஆஃப் கார்பன் கொடுத்துருக்காங்களா? 1 mole ஆஃப் கார்பன்னா 6.023 in 10 power 23க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த 1 mole அப்படின்னு வந்துட்டாலே அதோட மாலிகுலர் அட்டாமிக் மாஸ்க்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1 mole ஆஃப் கார்பனோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 12 கிராம் இருக்கும். அண்ட் இது எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ரைட்டா? 1 mole ஆஃப் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாமிக் மாஸ் 63.5 கிராம். அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 6.023 in 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா? வெயிட் மாறலாம், ஆனால் 1 mole அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன மாறாதுன்னா கவுண்ட் மாறாது. சரியா? ரைட்டா? இது வந்து ஸ்மால் பால்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் பிக்கர் பால்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸ்மால் பால்ஸ் நான் வந்து அதே கவுண்ட் எடுத்துக்கிறேன், பிக்கர் பால்ஸ் அதே கவுண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிக்கர் பால்ஸோட வெயிட் தான் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஸ்மால் பால்ஸோட வெயிட்டை விட பிக்கர் பால்ஸோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 1 mole எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கவுண்ட் மாறவே மாறாது, ஆனால் மாஸ் கண்டிப்பாக மாறும். மாலிகுல்ஸை பொறுத்து, ஆட்டம்ஸை பொறுத்து நமக்கு மாஸ் கண்டிப்பாக மாறும். அந்த மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole எந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதோட அட்டாமிக் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். 1 mole நான் வந்து ஆக்சிஜன் மாலிகுல் எடுக்கிறேன் அப்படின்னா மாஸ் வந்து 32 கிராம். 1 mole வந்து அதனால தான் அதுக்கு பேரே என்ன வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட்ல சொல்ல மாட்டாங்க, கிராமில் சொல்லும்போது அதுக்கு பேரே மோலார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 mole மாஸ் தான் 28, 1 mole ஆஃப் O2 மாஸ் தான் 32. இதே மாதிரி நான் 1 mole ஆஃப் வந்து CH4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 16 கிராம் இருக்கும். ரைட்டா? ஸோ 1 mole நான் எது எடுத்தாலும் அதோட அட்டாமிக் மாஸ்க்கோ மாலிகுலர் மாஸ்க்கோ சேமாக இருக்கும். அண்ட் இவங்க எல்லாருமே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.023. ஓகே, நான் தனியாக எழுதுறது. இவங்க எல்லாருமே 6.023 into 10 power 23 மாலிகுல்ஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த மோல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் இந்த மோல்க்கும் இந்த மாஸ்க்குமான ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதே இல்லஸ்ட்ரேஷன் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஹீலியம் கேஸ், இங்கே இருக்குது நைட்ரஜன் கேஸ், இங்கே மீத்தேன் கேஸ் இருக்குது. இவங்க கேஸஸாக இருக்காங்க. ஸோ கேஸஸை பொறுத்த வரைக்கும் மோல்ஸ் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட வந்து 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மாஸ் எவ்வளோ இருக்கும்? ஆஸ் ஐ செட் பிஃபோர், எந்த மாலிகுல்ஸை இல்லை எந்த ஆட்டமை நீங்கள் 1 mole எடுக்கிறீங்களோ அதோட அட்டாமிக் மாஸ் அதோட மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 கிராம் இருக்கும். 1 mole ஹைட்ரஜனோட வெயிட் கண்டிப்பாக 2 கிராம் இருக்கும். அண்ட் இதில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும்? 6.023 into 10 power 23 மாலிகுல்ஸ் இருக்கும். ரைட்டு? ஸோ இப்போ நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மோல்க்கும் மாஸ்க்குமான ரிலேஷன்ஷிப்பு அண்ட் மோல்க்கும் பார்ட்டிகல்ஸ்க்குமான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி மோல்ஸ்க்கும் வால்யூம்க்குமான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா வால்யூம்னு இருக்கும். இட் வில் ஆக்குபை சம் வால்யூம். ரைட்டா? ஸோ 1 mole ஆஃப் எனி கேஸ், எந்த கேஸாக வேணாலும் இருக்கட்டும், at STP standard temperature and pressure they all will occupy a constant value that is 22.4 liter. இதுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 mole of any gas will occupy a same volume which is 22.4 at STPல. இதுக்கு பேர் மோலார் வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீலியம் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மீத்தேன் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட
வால்யூம் என்னவா இருக்க போகுது, 1 மோல் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக 22.4 தான் இருக்க போகுது. நான் 1 மோல் தான் எடுத்திருக்கேன் சரியா. 22.4 இருக்க போகுது. என்ன டெம்பரேச்சரில், அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ரைட்டா. அண்ட் எவ்வளோ மாஸ் இருக்கும், ஹீலியமோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம். ஏன்னா அட்டாமிக் மாஸ் தானே, ஆட்டமாக தானே இருக்கும் ஹீலியம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கேஸாக இருக்கும். ஸோ அதோட 1 மோலோட வெயிட் 28 கிராம். மீத்தேனும் மாலிகுலா இருக்கும், அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 16 கிராம் ரைட்டு. இதில் எவ்வளோ ஆட்டம்ஸோ இல்லை மாலிகுல்ஸோ இருக்கும், ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மோல் எடுத்திருக்கோம்ல. ஸோ கண்டிப்பாக 6.02 10^23 இருக்கும். நைட்ரஜன் எவ்வளோ எடுத்திருக்கோம், அதே 1 மோல் தானே எடுத்திருக்கோம். அப்போ இதுவும் 6.02 10^23 தான் இருக்கும். மீத்தேனும் என்ன எடுத்திருக்கோம், அதே 1 மோல் தான் எடுத்திருக்கோம். அப்போ அதுலேயும் 6.02 10^23 தான் இருக்கும். என்ன, இவங்க 2 பேரும் மாலிகுல்ஸு, இவங்க வந்து ஆட்டம்ஸாக இருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரைட்டா. ஸோ மோல்க்கும் மாஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். ஏன்னா 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ். 1 மோல்க்கும் பார்ட்டிகல்ஸ்க்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஏன்னா 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கோயிங் டு ஹேவ் 6.03 10^23 மாலிகுல்ஸ். 1 mole of any substance, any gas going to occupy 22.4 liter of volume. ஸோ இவ்வளோ தான் இதில் இந்த மோல் கான்செப்டில் இருக்கிற மோல்க்கும் மாஸ்க்கும் பார்ட்டிகல்ஸ்க்கும் அண்ட் வால்யூம்க்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ரைட்டா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மோல் மாஸ் பார்ட்டிகல் வால்யூம்ஸை எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம் சரியா.